2026ஆம் ஆண்டு கேலண்டர் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் மிக பிரபலமான தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் 2026ஆம் ஆண்டு கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவரும் வெல்டிங் உரிமையாளர்களின் பாதுகாவலர் திரு கே குணசேகரன் அவர்கள், மாநில பொதுச் செயலாளரும் வெல்டிங் உரிமையாளர்களின் எழுச்சி நாயகன் திரு ஆர் காசி அவர்கள் மற்றும் மாநில பொருளாளர் திரு ஏ சர்ஃபுதீன் ஆகியோர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தினார்கள். முதல் நிகழ்ச்சியாக தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் திரு கே குணசேகரன் அவர்கள் சங்கத்தின் கொடியை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில மாவட்ட சொந்தங்கள் கலந்து கொண்டார்கள். சங்கத்தில் இணைந்த புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டையை வழங்கி அவர்களையும் கௌரவிக்கப்பட்டார்கள். பின்பு சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் தங்கள் கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து மாநில தலைவர் திரு கே குணசேகரன் அவர்கள் 2026 மாநில கேலண்டரை வெளியிட அதை மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் காசி அவர்கள் மற்றும் மாநில பொருளாளர் திரு ஏ சர்ஃபுதீன் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதன் பின் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கேலண்டரும் வெளியிடப்பட்டது. பின்பு சக்சஸ் டிவிக்கு பேசிய மாநில பொதுச் செயலாளர் திரு ஆர் காசி அவர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். அதில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசும் GST-யை குறைக்க வேண்டும், இரண்டாவது எங்கள் வெல்டிங் தொழிலுக்கு தனி நல வாரியம் அமைத்து தர வேண்டும் மற்றும் பல கோரிக்கைகளையும் தெரிவித்தார்கள். தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக்சஸ் டிவியின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவலில் கேலண்டர் கொடுக்குற நிகழ்ச்சி பண்ணோம். அனைத்து மாவட்டத்திலேருந்து வந்தாங்க.
வந்து இந்த வருஷம் வருஷம் பண்ணுறது 2026 உண்டான காலண்டர் மிக சிறப்பாக செய்து முடித்தோம். சார் உங்களோட கோரிக்கை என்ன தமிழக அரசு வச்சிங்களா? வச்சுருக்குங்க. நாங்கள் தனி மானியம் கேட்குறோம். தொழில்துறையில் வந்து எங்களுக்கு வந்து மின்சாரத்தில் வந்து மானியம் கேட்குறோம். நெசவாளர்கள் தரவில் மானியம் வேணும். மாதாந்திர கணக்கீடு பண்ணணும். மாதாந்திர கணக்கீடு பண்ணுறதை கேட்டுங்கிறோம். தமிழ்நாடு அரசு அறிவிச்சுது மாதம் மாதம் கரண்ட் பில் எடுக்கிறோன்னு. இது வரைக்கும் இல்லை. மாதாந்திரத்தை கேட்டுங்கிறோம். ஜிஎஸ்டியில் வந்து 18% கேட்குறாங்க. 18% கட்டுறோம். ஒரு பழையபடியாக டின் நம்பர் இருந்தாலும் 5% இருந்தது. இப்போ ஒரு 8% இருந்தால் பரவாயில்ல. எங்கள் இல்லைனாக்கா என்ன பண்ணுறோம்னாக்கா ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுத்துட்டு சொல்கிறோம், லாபத்தை வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துட்றோன்றோம். அதுபோல் கவர்மெண்ட் அறிவிச்சா நல்லாயிருக்கும். ஜிஎஸ்டியில் எங்களுக்கு ஒரு 4% கூட கிடைக்கிறது கிடையாது. இந்த ஜிஎஸ்டியால் தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்குது. இது கவர்மெண்ட்டுக்கு வருஷம் நாங்கள் சொல்லிக்கின்னு இருக்கோம். இது வரைக்கும் எங்களை வந்து காது கொடுத்து கேட்கல. இது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு சம்பிக்கிற அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும். சார் முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ நாள் பட அட்வான்ஸாக எக்யூப்மெண்ட் நிறைய வந்துருச்சு. பட் இப்போ எப்படி இது உங்களோட தொழில் ஜிஎஸ்டியால் தாங்க நலிவடைஞ்சு போயிருக்கு. ஜிஎஸ்டி ஒரே காரணத்தால் தான் நலிவடைஞ்சு போய் 18%, 1 லட்சம் ரூபாய்க்கு 18,000 கட்டி வாங்குறோம். அதை இப்போ நம்மளுக்கு தான் லாபம் கிடைக்கும். அதில் ஜிஎஸ்டி இல்லாத பொருள் வெளியே வர்றதே கிடையாது. ஜிஎஸ்டியால் ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கிறோம். சம்பளம் அன்றைக்கி 1500 ரூபா சம்பளம் தரோம். ஆனால் அது கூலிக்கு ஏற்ற லாபம் கிடையாது. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசு முயற்சி எடுத்து எங்களை ஜிஎஸ்டியை குறைச்சதுன்னா தொழில் இன்னும் மேன்மையாக இருக்கும். ஒரு பாரம்பரியமான தொழில் இது. வெல்டிங் தொழில் இல்லாத எந்த தொழிலுமே கிடையாது. வெல்டிங் இல்லாத எந்த தொழில் எந்த தொழிலுமே கிடையாது. ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கூட அது வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் வெல்டிங் தொழில் தான் வந்து மேலோங்கி இருக்கும். அதை யாரும் வந்து கண்டுக்கிறது இல்லை. 3 வருஷமாக கொடுத்துன்னு இருக்குங்க. தமிழக அரசுக்கு 3 வருஷமாக நாங்கள் கொடுத்துக்கின்னு இருக்கோம். இல்லைங்க, இது வரைக்கும் இல்லை. இப்போ ஜிஎஸ்டியில் கூட எல்லாத்தையும் குறைச்சாங்க. நம்ம இரும்பு விலையை பற்றி குறைக்கிறத பற்றியே சொல்லலை. நாங்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தோம். ஜிஎஸ்டி குறைஞ்சிடும்ன்றதால ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆனால் வந்து ஜிஎஸ்டியை வந்து எதுவுமே பண்ணல. அந்த 18% தான் இருக்காங்க. அது இல்லாமல் வாரியம், தனி வாரியம் கேட்குறோம். வெல்டிங் தொழிலாளிக்கு தனி வாரியம். அனைவரையும் கூட்டி மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு இருக்கும். ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம். எங்கள் தொழிலே கிடையாதுங்க. தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்குது. அதனால் வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் பார்த்தாக்கா ஒரு மாதம் போகிற போல இருக்கு. நான் வந்து மாநில செயலாளர், தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் நலச்சங்கத்தோட மாநில செயலாளர் ஆர் காசி.